சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில் இருக்கும் ஸ்ரீ ஆதிநாத பெருமாள் கோவில். இந்த கோவிலோட சிறப்பம்சமே இங்கு இருக்கும் புளிய மரம். இந்த புளிய மரத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு, திருப்புலி ஆழ்வார். ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இந்த புளிய மரம். லக்ஷ்மணர் ஆதிசேஷனோட அவதாரம். அவர் இங்க புளிய மரமா நிக்கிறதா ஐதீகம். அதனால இந்த ஸ்தலத்துக்கு சேத்திரம் அப்படின்னு பெயரும் உண்டு. சுவாமி நம்மாழ்வார் குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை எந்த ஒரு ரெஸ்பாண்டும் பண்ணாதனால அவருடைய பெற்றோர்கள் பெருமாளோட திருவடியில குழந்தைய விட்டுட்டு போயிடுறா. அப்புறம் அந்த குழந்தை எழுந்து இந்த புளிய மரத்துல இருக்கிற பொந்துல 16 வருஷம் பத்மாசனத்துல இருந்து தவம் இருந்தாராம். அதனாலதான் இந்த மரம் நமக்கு அவ்வளோ விசேஷம். இந்த மரம் தான் நம்மாழ்வாரை காப்பாத்திருக்கு. இந்த மரத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு, உறங்கா புலி. ஏன்னா இந்த மரத்தோட இலைகள் தூங்குவதே இல்லை. அது க்ளோஸ் பண்ணிக்காது. அதனால தூங்காம காத்துதான் இந்த மரம். அதனால இதுக்கு உறங்கா புலி அப்படின்ற பெயரும் உண்டு. இந்த மரத்தோட அவதாரத்தை தான் இங்க உச்ச